திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த சப்த ரிஷிகள்ல ஒருத்தவர் இன்னும் ஒண்ணு கெட்டு போல, நீங்க நினைச்சீங்கன்னா நடக்க போற இந்த அசம்பாவிதத்தை நீங்க தடுத்து நிறுத்த முடியும், இந்த பாவத்தை செய்யாதீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் போடுறாரு. போட்டு அந்த மனுஷன் போயிட்டாப்ல. நம்ம மன்னனுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல, முழிக்கிறார். பல கட்ட யோசனைக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரார். எல்லாம் வல்ல நம்ம மகாவிஷ்ணுவோட இந்த சிலைய கோயிலுக்குள்ள கொண்டு வர இந்த நாராயணனை அவரோட இருக்கையில கொண்டு போய் அமர்த்த நாராயணி யாகம் செஞ்சா போதும், எல்லாம் நல்லதே நடக்கும், நாராயணி யாகம் ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிறார். அதுக்கும் அங்க பஞ்சாயத்து தாங்க. சில ரிஷிகள் வந்து நீங்க சொல்ற அந்த நாராயணி யாகத்தை அவ்வளவு ஈஸியா நடத்திட முடியாது, 108 வகையான மலர்கள் வேணுமா அந்த யாகம் பண்றதுக்கு. குறிப்பா ஏதோ பாரிஜாத மலரா, அந்த மலர் ரொம்ப முக்கியமா. கீழோகம், மேலோகம், பாதாள லோகம்னு இந்த 3 லோகத்திலேயுமே அந்த பூ ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்குமா. அப்படி அந்த பெருசு அந்த ரிஷி கொஞ்சம் தூபம் போட ஆரம்பிக்க, அதே சமயம் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பக்கத்துல நம்ம சதி அந்த மலரை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அதை இவங்க ஏத்துக்கிறாங்க. அதுக்கு அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறார். இல்ல வேண்டாம், அந்த காட்டுக்கு மத்தியில என் செல்ல மகள் ஒண்ணு நான் விட மாட்டேன் அப்படின்ற